ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் வலியம்பட்டி வர்சஸ் மாஞ்சன் விடுதி. ஓடி பேஸ் பண்ணா எங்கள் ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த், ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா பிரேம். ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால். அப்படியாக்க பவுலர் கையில் போட்டிருக்கு. விக்கெட்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா உள்ளே போயிட்டாருங்க. குயிக்கராக போயிருக்காரு எங்கள் பிரசாந்த். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அந்த ஒயிடோடு சேர்த்து முதல் பாலுக்கு 2 ரன் கணக்காயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் காலில் பட்டு போயிருக்கு. அங்கே வேம்பரசன் ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காரு. 2க்கான சான்ஸா? ஐயோ சேஃபாக விழுந்துட்டாரு. பிடிச்சி அடிச்சிருந்தா மேபி விக்கெட்டுக்கான சான்ஸ் ஆகிருக்கலாம். 2 ரன் குயிக்கர் ரன்னிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க. தேர்ட் ஒன் எட்ஜ் வாங்கி போயிருக்கு. கீப்பரே விரட்டி போவாருங்க. எப்போவுமே கீப்பர் ஆக்டிவாக எஃபர்ட்டாக போகக்கூடிய ஃபீல்டர் ராமராஜ் அந்த கல்லுக்குள்ளே பூந்து போயிருக்காரு. ஒரு ரன்னோட ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பால் ஒரு ரன், போன பால் ஒரு வெயிட். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஃபீல்டை விரட்டி வந்திருக்காரு. பின்னாடி ஃபீல்டர் முருகேஷ் சிபி நல்லா ஸ்டாப்புங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு. அங்கே கீப்பர் கையில் போட்டு போயிருக்கு. பின்னாடி இந்த ஃபீல்டர் ரைட் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே ஒரு ரன் ஓட்டாங்க. குயிக்கர் ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. ஃபுல் டாஸ் பால் அங்கே கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்ல எஃபர்ட் போட்டு பார்த்தாரு. ஆனால் தாண்டி போயிடுச்சுங்க. 6 தேவையான ஒரு 6 அப்படின்னு தான் சொல்லணும். பிரசாந்த் பேட்லேருந்து ஸ்டெப் அவுட் பண்ணி போய் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஓவருக்கு 14. செகண்ட் ஓவர் பட காசி ஃபர்ஸ்ட் பால் ஒரு வீடு போயிருந்துச்சு. குயிக்கராக 2 ஓடுறாங்களா ஃபீல்டை விரட்டி வந்துக்கிருக்காங்க. ஒன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. நல்ல ஃபீலிங் அப்பாட்டு. போன பால் ஒரு வீடு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. தாண்டி போகுதான்னு பார்த்தா யாஸ் இல்லைங்க. அங்கே ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு. அம்பேர் மறைக்கவும் நான் தாண்டி போயிருக்குன்னு நினச்சேன். நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் பிரசாந்த் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் ஒன் ஐயோ சேஃபா தலையில் அடித்து போயிருக்கு. சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சா 6ஆன்னு பார்த்தா ஃபீல்டர்லாம் தாண்டி போயிருக்குங்க. 6 தேவையான ஒரு 6 அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே நெக்ஸ்ட் ஒன் அகைன் சப்போர்ட் பண்ணி போனார். உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அங்கே காசி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். தெளிவாக போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த டாட் பாலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஓடி பேஸ் பண்ணா ராமராஜ் ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்லாம் பால் தெரிச்சு போய்க்கிருக்கு. ஃபீல்டரால் ஸ்டாப் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஆட வேண்டிய டார்கெட்டுக்கு எப்படி ஸ்டார்ட்டாக கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காருங்க ராமராஜ். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை தெளிவாக மீட் பண்ண முடியல. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருந்துச்சு. பாலோட தேர்ட் ஒன் ஓடி பேஸ் பண்ண அந்த பிரேம் ஆன் ஸ்ட்ரைக் குயிக்கராக வந்திருக்கு. நிற்க வச்சு மாற பார்க்குறாங்களா? அங்கே மிஸ்ஃபீல்ட் நடந்திருக்கு. 2வது ரன்னுக்கான ட்ரை ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கீப்பர் கையில் வந்துச்சு. தெளிவாக த்ரோ அடிச்சிருந்தா விக்கெட்டாகவே மாற்றிருக்கலாம். எங்கள் லைஃப் கிடச்சி பிரேமுக்கு 2 ரன்னாகவும் மாற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கர் டெலிவரி ஒட்டம்ப போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். விக்கெட் கொடுத்துருக்காரு இங்கே விக்ரம் அம்பேர். ஸோ ஃபர்ஸ்ட் பாலில் பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் ராமராஜ் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சரவணன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. சிங்கிளா டபுளான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் எக்ஸலண்ட் அவங்க சூப்பராக அடிச்சிருக்காரு. ஆனால் பிடிக்காமல் விட்டார். அதன் காரணமாக இங்கே 2ஆக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அங்கே பிகைன் ஸ்டம்பில் இருந்த ஃபீல்டர் வெரைட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ண 1 ரன் ஓடி இருக்காங்க. இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ டார்கெட்டை கம்பேர் பண்ணும்போது நல்லா போட்டு கொடுத்துருக்காரு பிரசாந்த் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ஓவருக்கு 11. ரிமினி இருக்க 6 பாலுக்கு 14. செகண்ட் ஓவர் பட சுரேஷ் ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சா 2 ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா பிரசாந்த் பாலுக்கு போனார். அதுக்கு முன்னாடியே ஓட்டாங்க. இங்கே 2 ரன். செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆன்ல இட்ஸ் அ ஹியூஜ் சிக்ஸர். தேவையான ஒரு 6 அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே சரவணா பேட்டில் இருந்து தெளிவான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. வேல்யூபிள் 6 அப்படின்னு தான் சொல்லணும். சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேன் ஃபுல் டாஸ் பால். இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஹைட்டு போயிருக்கு. தாண்டியும் போயிருக்குங்க. இங்கே பவுண்ட்ரி போயிருக்கு. ஸோ முக்கியமான ஒரு பவுண்ட்ரி இங்கே அம்பேல் நோ பால் கொடுத்துருக்காங்களா? சப்போர்ட் பண்ணி போன காரணத்தினால கொடுக்கலங்க. ரெமினி இருக்கா 3 பாலுக்கு 3 அடிக்கணும். ஸோ செட்டில்டு பேட்ஸ்மேன் தான் சைக்கிளில் இருக்காரு.
கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சூப்பராக பாஸ்டாக போயிருக்காருங்க. நல்ல பாஸ்டாக போயிருக்காரு. ஒரு ரன். கடைசி 2 பாலுக்கு 2 அடிக்கணும். ஸோ மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கையிலேயே வச்சுட்டாருங்க. ஸோ மேட்சை ஒரு மாதிரி குரூஷியலாக கொண்டு போயிருக்காங்க. கடைசி 1 பாலுக்கு 2 அடிக்கணும். மேட்ச் டாவானா விக்கெட் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. விக்கெட் வித்தியாசமே 2 டீமும் சமமாக இருக்காங்க. ஸோ ஒரு ரன் அடித்தா டிசைட் பண்ணுவாங்க கமிட்டியில் இருந்து. கடைசி 1 பாலுக்கு 2. அங்கே பின்னாடி இந்த ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். விக்கெட்டாக மாற்றினாலுமே அங்கே. ஸோ இங்கே சூப்பர் ஓவராக செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கமிட்டி. மேட்சை டை பண்ணிட்டாங்க. ஸோ ஹை ப்ரெஷர் மேட்சுங்க. பட் இங்கே சரவணா ஒரே ஆளாக மேட்சை மறு லைஃப் கொடுத்துருக்காரு வலியம்பட்டிக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸுங்க. நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. மேட்ச் டாப் விக்கெட்டும் சமம். ஓவரில் போனிங் பேட்ஸ்மேனாக சைக்கிளர் ராமராஜ். ஸோ 1 and only ஓவர் போட எங்கள் பிரசாந்த். ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்டில் கட் பண்ணியிருக்காரு. அங்கே பவுண்ட்ரியான்னு பார்த்தா ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. 2 கண்டிப்பாக ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாலில் 2 ஓட்டாங்க. ஃபஸ்ட்டு பால்லே ஒரு 2 ரன். பாலோட செகண்ட் ஒன் எங்கள் பாயிண்டில் ஃபீல்டர். ஐயோ சாரி, கேமராவை சரியாக திருப்பலை. விக்கெட். நல்ல கேட்சை பிடிச்சிருந்தாரு. சூப்பர் ஓவரில் 2 விக்கெட் தான் கன்சிடர் ஆகும். அதில் முதல் விக்கெட்டை இங்கே இழந்திருக்காரு ராமராஜ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பிரேம். தேர்ட் ஒன் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரெஸ்ட் பண்ணணும்னாலும் யோசிச்சு தான் போகணும். ஸோ 2 விக்கெட் தான் கன்சிடர் ஆகும். அப்படிங்கும்போது ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகிருக்காங்க. பாலோட ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் சரவணன். குயிக்கரான டெலிவரி. அங்கே ஃபீல்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ளே ஒரு ரன் விட்டாங்க. பாலோட ஃபிஃப்த் ஒன் இன்சைட் எட்ஜில் விக்கெட்டுங்க. 2 விக்கெட்டையுமே இழக்கிறாங்க வலியம்பட்டி. பேட்ஸ்மேனாகவும் இங்கே பிரசாந்த் தாங்க வந்திருக்காரு. பவர் பிளேயும் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பேட்டெல்லாம் பறக்க விட்டுருக்காரு. பந்தை கீப்பர் பிடிச்சிருக்காருங்க பறக்க விடாமல். ஃபஸ்ட்டு பால் ஒரு டாட் பாலோட பதிவு பண்ணியிருக்காரு. மீதமுள்ள 5க்கு 5. பாலோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். லோவர் கேப்டா சூப்பராக போட்டிருக்காருங்க எங்கள் பிரேம். ஸோ பேட்டிங்கில் அந்த பக்கமாக சரவணன் ரெஸ்பான்சிபிளாக எடுத்தால் பிரேம் பவுலிங்கில் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சேஃபஸ்ட் ஜூன்லேருந்து ஃப்ரெஷர் ஜூனுக்கு கொண்டு போயிட்டார். அதுக்கு காரணம் எங்கள் பிரேம் 4 பாலுக்கு 5 மாற்றிருக்காங்க. அகைன் சப்போர்ட் பண்ணி போனார். லோவர் கேப்டா போட்டிருக்காரு. அம்பேர் ஸ்காய் ஒய்டு கொடுத்துருக்காங்க. பாலுக்கு பால் மேட்சாக மாறிடுச்சு. 4க்கு 4. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சுங்க. பவுண்ட்ரியே போயிடுச்சு. ஸோ 2 பால் நல்லா போட்டார். அடுத்த பால் ஒயிடோட ப்ரெஷராக இருக்கலாம். எங்கள் பிரசாந்த் பவுலிங்கை தொடர்ந்து பேட்டிங்லேயும் மேட்சை முடிச்சுட்டாருங்க. இந்த டோர்னமெண்ட்டில் முதல் அணியாக செமிஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க மாஞ்சன் விடுதி. ஹால்லக்புரம் வலியம்பட்டி அப்படி தான் சொல்லணும். ஒரு பக்கமாக மேட்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போனார் சரவணன். உண்மையாகவே அவருக்கு வருத்தமாக இருக்கும் ஹால்லக்.